ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பண்ண வரலட்சுமி பூஜை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்னோட டே வந்து 4 o'clock போல் ஸ்டார்ட் ஆச்சு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கோலம்லாம் வந்து போட்டேன். அதே மாதிரி வாசக்காலில் வந்துட்டு மஞ்சள்லாம் வந்து வச்சு அழகாக இங்கேயும் வந்து கோலம் வந்து போட்டு அழகாக ரெடி பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி 3 இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி போட்டு குங்குமம் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப மங்களகரமாக வாசலே வந்துட்டு அவ்வளோ அம்சமாக ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த பூத்தோரணம் வந்துட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தேன். நான் வந்து யூஸ்வலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுற அந்த காலையில் தான் வந்துட்டு நான் பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணி வந்து வைப்பேன். எதனால் அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எனக்கு டைம் இருந்ததுன்னா வாஷ் பண்ணி வந்து வச்சுருவேன். ஸோ நல்லா வந்து தங்கம் போல் நல்லா மின்னுது. வியாழக்கிழமையே வந்துட்டு பூஜை வேலையெல்லாம் வந்து தொடங்கியாச்சு. பூ வந்து கட்டுறது அந்த மாதிரிலாம் வந்து வியாழக்கிழமை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி வீட்டு வேலை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லா வேலையும் வந்துட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலசம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கலசத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் பன்னீரும் வந்து ஊற்றிக்கலாம். இது கலச பவுடர் வந்து கிடைக்குது. இந்த பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, அப்புறம் வந்து வெட்டிவேர்லாம் வந்து போட்டு இந்த மாதிரி பேக்கெட்டாகவே வந்து கிடைக்குது. இது வந்து நம்ம கலசத்தில் போடுற ஒரு பவுடரு. ஸோ இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல வாசனையாகவே வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா நான் கலசம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு செம்பு தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிட்டேன். இதில் வந்துட்டு நான் ஜவ்வாது பவுடர் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து போட்டிருக்கேன். பச்சை கற்பூரம் போடுறதுனா போட்டுக்கலாம், அதுவும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ கலசம் தண்ணி வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலசம் தண்ணிலையும் வந்து வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கலசமும் வந்து வைப்பேன். உங்கள் வீட்டு வழக்கத்தை பொறுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவி வந்து வச்சுருந்தேன். குங்குமம் வந்து வச்சுட்டு நம்ம வந்து அம்மனை வந்து போட்டுக்கலாம். இது ஜெர்மன் சில்வரில் வந்து செஞ்ச அம்மன் முகம் தான். நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கயிறு வந்து கட்டியிருந்தேன். ஸோ அந்த கயிறே வந்துட்டு எனக்கு கரெக்டாக வந்துட்டு ஃபிட் ஆயிடுச்சு தேங்காயில். ஸோ அம்மன் வந்துட்டு நான் வந்து ஒன்றும் அலங்காரம்லாம் பண்ணலை. எனக்கு சீக்கிரமாக இன்றைக்கி வந்து 11 மணிக்குள்ளே வந்துட்டு அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு எல்லா வேலையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் வந்து போகிறங்காட்டி எனக்கு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் வந்துட்டு எனக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வீட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கடகடன்னு வந்து எல்லா வேலையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு திருவாச்சி வந்து எடுத்துகிட்டு நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். ஸோ பூ வந்துட்டு சாமிக்கு வந்து வச்சுக்கலாம். இது வந்து கலசத்தில் வந்து அம்மனை வந்துட்டு அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மனை வந்து ஒரு மணை வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து அம்மனை வந்து வச்சுருக்கேன். அம்மனை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாசலில் வந்து வச்சுட்டு கற்பூர ஆரத்தி, அதுக்கப்புறம் ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாமே வந்துட்டு அம்மனுக்கு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தாங்கன்னா நம்ம எப்படி வந்து ஆரத்தி வந்து எடுப்போம் அதே மாதிரி ஆரத்தி எடுத்து நம்ம வந்து அம்மனை வந்து வழிபட்டுக்கலாம். இந்த ஆரத்தி வாட்டரை வந்து வெளியே வந்து ஊற்றிட்டு அம்மனை வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அம்மன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோடனே இப்படி தான் வந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டெல்லாம் வந்து வச்சு அலங்காரம் வந்து பண்ணணும். பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாப்பாங்கெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கங்காட்டி கொஞ்சம் மெஸ்ஸாக வந்துட்டு இருக்குது. நான் இந்த கம்பி வந்து கொடுத்து வந்து மாட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஹூக் வந்து போட்டு கம்பி வந்து மாட்டி வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு பேக்ரவுண்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஷால் வந்து எடுத்திருக்கேன். இதில் கோல்டன் கலர், சில்வர் கலர் வந்துட்டு வரும், ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து தைக்க கிடையாது, அதனால் வந்து பின்னூசி வந்து வச்சு ஃபுல்லு வந்து செக்யூர் பண்ணிவிட்டேன். அப்போ தான் வந்துட்டு அந்த கம்பிக்குள்ளார வந்து இந்த ஷாலை விட்டு நம்ம அழகாக வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ண முடியும். என்னோடய பூஜை அறைக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சாமி வந்து வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து அழகாக வந்து செட் பண்ணிட்டேன். இந்த வரலட்சுமி அம்மனோட உருவம், அந்த உடம்பு எல்லாமே வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து வாங்கியிருந்தது தான். அதே தான் வந்துட்டு இந்த வருஷமும் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வாங்கும்போது இதோட விலை வந்துட்டு
2500. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செம்பு வந்து கொடுத்துருப்பாங்க. பச்சரிசி போட்டு வந்து நிறச்சிக்கலாம். ஸோ அந்த விளிம்பு வரைக்குமே வந்துட்டு அரிசி வந்து போட்டு நிறச்சிக்கிறேன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டு வந்து வாங்கியிருக்கேன். இது காதோட கருகுமணி செட்டுன்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் பார்க்குறேன். இதுக்குள்ளே 2 பாக்ஸ் இருந்துச்சு. ஒரு இதில் குங்குமமும் ஒரு இதில் மஞ்சளும் வந்து போட்டேன். எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பட் வந்து மங்களகரமாக வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்துட்டு இருக்குது குட்டியாக. அதுக்கப்புறம் அந்த வளையல் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த வளையல் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய் 3 கிராம்பு வந்து போட்டுக்கிறேன் இந்த இதில். அது கூடயே வந்துட்டு நான் வந்து சிட்டி காஜுலு வந்துட்டு போட்டுக்கிறேன். இது குட்டி கண்ணாடி வளையல். இதில் 3 கலர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். தேங்காய் வந்துட்டு மஞ்சள் தடவி வந்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அந்த செம்புக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். இந்த அம்மன் முகமும் வந்துட்டு லாஸ்ட் டைம் தான் வந்து வாங்கினது. ஸோ இந்த செட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிரீடம், புட்டு, கம்மல் எல்லாமே வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து உருளி வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக தண்ணி வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது பவுட்ரு வந்து போட்டுட்டு நம்ம பூக்கள் வந்து அலங்காரம் வந்து பண்ணிக்கலாம். இந்த பூக்களை வந்து வீட்டு வாசலில் வந்து வைக்கும்போது நமக்கு வந்து கண் திருஷ்டி வந்துட்டு இல்லாமல் இருக்கும். ஸோ எனக்கு பேசிக்காக இந்த காம்பினேஷன் வந்து பிடிக்கும், எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பூக்கள் வச்சு அந்த தண்ணியே தெரியாத மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸை வந்து பிச்சு போட்டு அலங்காரம் வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த உருளி வேலையும் வந்து முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாசல்லேருந்து நான் இப்போ காமிக்கிறேன். காலையில் ஆரம்பித்த வேலை வந்து 4 o'clock ஆரம்பிச்சது. எனக்கு நான் ஒரு 3-4 வரைக்குமே எனக்கு வந்து வேலை போயிட்டே இருந்தது, டெக்கரேஷன் ஒர்க் அந்த மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் ரங்கோலி மேட்டு. இந்த ரங்கோலி கலர் எல்லாமே என்னோடய பாப்பாங்க தான் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டங்காட்டி தான் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து வேலை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து தோரம் வந்து வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரங்கோலி மேட் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு மாதிரி பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷன்லேயே இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து அமைஞ்சிருச்சு. ஒரு தாமரைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூ உருளி வந்து போட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ இந்த ஏரியா வந்துட்டு இப்படி அழகாக வீடு திறந்தோடனே வந்து நமக்கு இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல விளக்கு அந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணணுன்னாலுமே வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அம்மன் வந்து நான் எப்படி வந்து அலங்காரம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து அழகாக வந்து அலங்காரம் வந்து பண்ணேன். இந்த வருஷம் வந்துட்டு கிளி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கிளி இருக்கிற மாதிரி அழகாக அம்மனை வந்துட்டு அலங்காரம் வந்து பண்ணியிருந்தேன். இந்த நகைகள் மற்ற எல்லாமே வந்துட்டு நான் போன வருஷம் வாங்கினது தான் இந்த வருஷம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அம்மனோட முகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு க்ளோஸர் லுக் வந்து காமிக்கிறேன். பொட்டு, மூக்குத்தி, கம்மல், அதுக்கப்புறம் அந்த கிரீடம் எல்லாமே அந்த செட்லேயே வந்து வரும். அப்புறம் வந்து தாலி வந்து போட்டிருக்கேன். அப்புறம் கருப்பு பாசி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகையெல்லாம் வந்து போட்டிருக்கேன். வாகை மாலை வந்து வச்சு அழகாக வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து அலங்காரம் வந்து பண்ணிட்டேன். வரலட்சுமி பூஜையில் கண்டிப்பாக வந்து தாமரை வந்து வைக்கணும். ஸோ தாமரை பூவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்கேன். சாமிக்கு பிடிச்ச அரளிப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ எல்லாமே வாசனையான பூ எல்லாமே வந்துட்டு நம்ம அம்மனுக்கு வந்து போட்டு விட்டுருக்கேன். கண்டிப்பாக வந்து அரளிப்பூவும் வந்து போடுங்க. அம்மனுக்கு வந்து சிகப்பரளி ரொம்பவே வந்து பிடிக்கும். அடுத்தது அம்மனுக்கு பிடிச்ச எல்லா பொருளுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாழை மரம் ஸ்டாண்டில் வந்துட்டு அந்த இதில் வாழை மரம் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த வருஷம் வந்து இது பண்ணுறேன். நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தேன். இன்னும் வந்துட்டு நான் வெளியெல்லாம் வந்துட்டு யாரையும் கூப்பிட்டு நான் வந்து பண்ண ஆரம்பிக்கல. ஸோ ஹோப் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு அதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த தடவை 3 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இதில் ஜாக்கெட் பெட்டு, அதுக்கப்புறம் வந்து தாலி சரடு, மஞ்சள், கண்ணாடி, குங்குமம், சீப்பு, அதுக்கப்புறம் வந்து 2
அதெல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஸோ பாப்பாங்களும் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து பட்டு பாவாடை தான் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் குழந்தைங்களுக்கு வந்து பட்டு பாவாடை போட்டு விடுங்க. ஸோ பாப்பா வந்து டோராக்கு எல்லாத்தையும் வந்து பொட்டெல்லாம் வந்து வச்சிட்டு இருந்தா. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு கற்பூர ஆரத்தி எல்லாமே வந்து காமிச்சாச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து நான் ஆரத்தியெல்லாம் எடுத்து தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வந்தேன். இப்போ வந்து தேங்காய் உடைச்சி சாமி வந்து கும்பிட்டுக்கலாம். இந்த தடவை தான் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ அலங்காரமும் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் சாமிக்கு பிடிச்ச எல்லா பொருளுமே வந்து கீழே வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த பூஜையை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இந்த வருஷம் வந்து பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஆல்.